ஹே கிட்ஸ், இன்றைக்கி ஒரு தமிழ் கதை பார்க்கலாம். அதாவது இது வந்து பீர்பாலோட கதை. பீர்பால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அக்பரோட அரண்மனையில் ஒரு மந்திரி தான் பீர்பால். அக்பருக்கு மிகவும் நெருங்கிய நண்பர். கதையோட தலைப்பு நடுங்கும் குளிரில் நீருக்குள். ஒரு நாள் இரவு நேரத்தில் அக்பரும் பீர்பாலும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது அக்பர் சொல்கிறாரு, குளிர் ரொம்ப அதிகமாக இருக்குது. எப்பேற்பட்ட போர்லேயும் எதிரியை தோற்கடிச்சிட்டு என்னால் வந்துடுவேன் நான். ஆனால் இந்த குளிர் என்னை ரொம்ப வாட்டி வதைக்குது அப்படின்னு சொல்லி அவரோட சால்வையை இறுக்கமாக போர்த்திக்கிட்டார். அப்போது அக்பருக்கு என்ன தோணுச்சுன்னா, யார் இந்த குளிரை தோற்கடிச்சிட்டு யமுனை நதியில் இரவு முழுக்க தண்ணீரில் இருக்காங்களோ அவங்களுக்கு நான் ஒரு பரிசு கொடுப்பேன். இதை இந்த நாட்டில் அறிவிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அக்பர் பீர்பால் கிட்ட சொல்கிறார். பீர்பால் என்ன சொன்னார், சிங்கத்தோட முடியை கூட நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம், ஆனால் இந்த குளிரில் இரவு முழுக்க தண்ணீரில் நிற்கிறது ரொம்ப கஷ்டம் ராஜா அப்படின்னு சொல்கிறார். அப்போது அக்பர் என்ன சொன்னார், யாராவது நான் கொடுக்க போகிற பரிசுக்காக ஆசைப்பட்டு கண்டிப்பாக இந்த தண்ணீரில் நிற்க தயாராக இருப்பாங்க. அதனால் நாட்டில் இந்த அறிவிப்பை நீங்கள் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ அரசரோட ஆணைப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி பீர்பாலும் என்ன பண்ணுறாரு, மறுநாளே அந்த அறிவிப்பை சொல்கிறாரு. இரவு முழுக்க யமுனை ஆற்றில் தண்ணீரில் இந்த குளிரில் நிற்கணும். அந்த மாதிரி யார் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு மறுநாள் அக்பர் பரிசு கொடுப்பார். ஸோ இதை இந்த அறிவிப்பை கேட்ட ஒரு இளைஞன் முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அக்பர் கிட்ட சொல்கிறான், நான் இரவு முழுக்க தண்ணீரில் நிற்க தயாராக இருக்கேன். அப்போது அக்பரால் ஆச்சரியம் தாங்க முடியல. அவர் உடனே என்ன சொல்கிறாரு, அவருடைய காவலாளிங்க கிட்ட, இந்த இளைஞன் இரவு முழுக்க தண்ணீரில் நிற்கிறானா இல்லையா, இல்லைனா அவன் பொய் சொல்கிறானா அப்படிங்கிறத நீங்கள் கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். உடனே 2 காவலாளிகளும் இரவு முழுக்க போய் கண்காணிக்கிறாங்க. அப்போ அந்த இளைஞன் நடுங்கும் குளிரில் யமுனை ஆற்றில் நிற்கிறாரு. ஆனால் அவரால் குளிர் தாங்கவே முடியல. இருந்தாலும் பரிசு கிடைக்குமே அப்படிங்கிறதுக்காக தூரத்தில் ராஜாவோட அரண்மனையில் ஒரு சின்ன விளக்கு ஒளி தெரியுது. அந்த விளக்கு ஒளியை பார்த்துக்கிட்டே பரிசு கிடைக்க போகுது அப்படின்ற எண்ணத்தோடையே இரவு முழுக்க தண்ணீரில் நிற்கிறார். மறுநாள் காலையில் விடிஞ்ச பிறகு, வெயில் வந்த பிறகு அவர் என்ன பண்ணுறாரு, ராஜா கிட்ட போய், நான் இரவு முழுக்க தண்ணீரில் இருந்தேன், உங்கள் காவலாளிகளும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க, அதனால் எனக்கு பரிசு கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அக்பருக்கு ஒரே வியப்பாக இருந்தது. அப்புறம் என்ன சொல்கிறார் அக்பர், உனக்கு இரவு முழுக்க தண்ணீரில் நிற்கிறதுக்கு ஏதாவது துணை இருந்ததா, அதாவது எதோட உதவியினாலேயாவது நீ தண்ணீரில் நின்னியா, இல்லை நீயாவே நின்னியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது அந்த இளைஞன் சொல்கிறான், உங்கள் அரண்மனையில் இருக்க விளக்கு ஒளியை பார்த்துக்கிட்டே நான் நின்றுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டோடனே அக்பருக்கு ஆச்சரியமாகவும், அதே சமயம் எப்படி ஒருவரால் இந்த குளிரில் நிற்கிறது சாத்தியமாகும், இது முடியவே முடியாது அப்படின்னு நினச்சி அந்த இளைஞனுக்கு பரிசு கொடுக்கக்கூடாதுங்கிற எண்ணத்தில் என்ன சொல்கிறாரு, ஏதோ ஒரு உதவியோடு தான் நீ நின்றுருக்க தண்ணியில், அரண்மனையில் இருக்க விளக்கோட சூடு உனக்கு நிற்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு, உதவி பண்ணியிருக்கு, அதனால் உனக்கு நான் பரிசு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். இதை கேட்டோன்னே அந்த இளைஞனுக்கு ரொம்ப ஏமாற்றமாக ஆயிடுது. உடனே அவன் பீர்பால் கிட்ட போய் சொல்கிறான், நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறான். பீர்பால் அவன்கிட்ட என்ன சொன்னார், கவலைப்படாத, நான் ராஜா கிட்ட பேசி உனக்கு அந்த பரிசை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே அதே மாதிரி சிறிது நாட்கள் கழித்து அக்பர் ஒரு நாள் வேட்டைக்கு கிளம்பினார். அப்போது அங்கே இருந்த காவலாளிக்கிட்ட,
பீர்பாலையும் நான் வேட்டைக்கு கூப்பிட்டுட்டு போகிறேன், அதனால பீர்பாலை போய் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார். உடனே அந்த காவலாளி பீர்பால் வீட்டுக்கு போகிறாரு. அங்கே பார்த்தா பீர்பால் என்ன சொல்கிறாரு, நான் இனிமே தான் சமைத்து சாப்பிடணும், சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்கிறார். காவலாளியும் வெயிட் பண்ணுறாரு. ரொம்ப நேரம் ஆகுது. அக்பரும் அரண்மனையில் பீர்பாலுக்காக காத்திருக்காரு. ஆனால் பீர்பால் வரவே இல்லை. அப்போது அக்பருக்கு கோபம் வருது. அவர் உடனே பீர்பால் வீட்டுக்கு போய் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலான்னு போகிறாரு. அப்போது அவருக்கு ஆச்சரியமான ஒரு விஷயத்த அங்கே பார்க்குறாரு. பீர்பால் ஒரு பானை நிறைய அரிசியை போட்டு தண்ணியை ஊற்றி பானை ஒரு பக்கம் வச்சுருக்காரு. இன்னொரு கொஞ்சம் 10 அடி தூரத்தில் அடுப்பு விறகு வச்சு எரிச்சிட்ருக்காரு. ஆனால் அந்த பானையை அடுப்பு மேலே வைக்காமல் அடுப்பை விட்டு 10 அடி தூரத்தில் அந்த அரிசியும் தண்ணியும் வச்சுருக்காரு. இதை பார்த்தோன்னே அக்பருக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவர் பீர்பால் கிட்ட கேட்குறாரு, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு. பீர்பால் சொல்கிறாரு, நான் சமையல் செஞ்சிட்ருக்கேன் ராஜா. என்ன உங்களுக்கு மூளை குழம்பி போச்சா? எப்படி அடுப்பு இல்லாமல் நீங்கள் தனியாக பாத்திரத்தை வச்சு சமையல் செய்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அடுப்பு ஒரு பக்கம் இருக்குது, பானையும் அரிசியும் தண்ணியும் ஒரு பக்கம் இருக்குது, எப்படி சமைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு கோவமாக. எப்படி சாப்பாடு வேகும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ பீர்பால் என்ன சொல்கிறாரு, நிச்சயமாக சோறு வேகும் மகாராஜா. யமுனை நதியில் தண்ணீரில் நிற்கிற அந்த இளைஞனுக்கு ரொம்ப தூரத்தில் இருக்க உங்கள் அரண்மனையோட விளக்கு சூடு வருது அப்படின்னா, எனக்கு இங்கே 10 அடி தூரத்தில் இருக்கிற அடுப்பு சூடு இந்த பானைக்கு இந்த சோறு தயாராகும் அப்படின்னு சொல்கிறார். அப்போதான் அக்பருக்கு தான் செய்த தவறு என்னன்னு புரிஞ்சுது. உடனே தவறை மிக நாசூக்காக சுட்டி காட்டின பீர்பாலுக்கு பாராட்டி அக்பர் அந்த இளைஞனுக்கு அவர் அறிவிச்சிருந்த பரிசை கொடுத்துட்றாரு. இதுதான் நடுங்கும் குளிரில் நீருக்குள் அப்படிங்கிற கதை. இன்னொரு நாள் நம்ம வேற கதை பார்க்கலாம்.